அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெயராஜ். வெல்கம் டு மை சேனல் காரமடை ஜெய் ஸ்ட்ரிப். நீலகிரி மாவட்டத்தில் கோத்தகிரி பகுதியில் அமர்ந்திருக்க சில மலை கிராமங்களை தேடி நம்மளோட பயணம் போயிட்டுருக்குங்க. அந்த வகையில் நம்ம இப்போ கோத்தகிரியிலேருந்து கிழக்கு பகுதியில் இருக்க சில கிராமங்களை தேடி இப்போ பயணம் பண்ணி போயிட்டுருக்கோங்க. கிழக்கு பகுதியில் கீழ்கோத்தகிரி, சோலூர் மட்டம் அப்படிங்கிற ரெண்டு முக்கியமான பகுதி இருக்குங்க. அந்த பகுதியெல்லாம் தாண்டி போனோம்னா அடுத்த சில கிராமங்கள்லாம் இருக்குதுங்க. அந்த மாதிரியான கிராமங்களாக பார்க்குறதுக்காக தான் நான் இப்போ போயிட்டுருக்கேங்க. ஏற்கனவே இந்த பகுதியில் நான் விசிட் பண்ணி கரிக்கூர் அப்படிங்கிற பகுதிக்கு போயிங்க. அங்கேருந்து மறுபடியும் கீழ்பகுதியில் இருக்கிற சில கிராமங்களுக்கெல்லாம் விசிட் பண்ணி சில வீடியோக்கெல்லாம் நம்ம சேனலில் முன்னாடி பதிவு பண்ணியிருக்கேங்க. இப்போ கரிக்கூர் வரைக்கும் போலிங்க. அதுக்கு முன்னாடியே ஒரு ரோடு ரைட்டில் பிரியுங்க. அந்த ரோட்டில் உள்ளே போனோம்னா ஃபுல்லாக எஸ்டேட் இருக்குங்க. அதுபோக இன்னொரு சைடு ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட்டுங்க, மலையோட அடிவாரம். அந்த மாதிரியான பகுதியெல்லாம் சில கிராமங்களில் இருக்குதுங்க. அந்த மாதிரியான கிராமங்களை தேடி தான் நம்ம இப்போ பயணம் பண்ணி போயிட்டுருக்காங்க. இப்போ நம்ம சோலூர் மட்டத்துலேருந்து கீழ்பகுதியில் இறங்கிட்டு இருக்காங்க. இந்த வழியில் இறங்கும்போது எக்கச்சக்கமான ஏர் மூமெண்டெல்லாம் இருக்குங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரியான தார் ரோடெல்லாம் இருக்குங்க. இந்த தார் ரோடெல்லாம் தாண்டி போனோம்னா அடுத்து காங்கிரீட் ரோடெல்லாம் வருங்க. அந்த பகுதியிலலாம் பயணம் பண்ணி தான் நம்ம இப்போ வீடியோ பதிவு பண்ண போகிறோங்க. என்னோடய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணியிருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனையும் செலக்ட் பண்ணிக்கங்க. அப்போ தான் இது மாதிரியான வீடியோ பதிவுகள் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் போட்டுக்க மக்களே. ஓகேங்க, இதுக்கு மேலே நம்ம அப்படியே ரோடு ரெண்டாக பிரிகிற இடத்துலேருந்து வீடியோவை கண்டினியூ பண்ணுறாங்க. லெஃப்ட்டில் ஒரு ரோடு பிரியுங்க, ரைட்டில் ஒரு ரோடு பிரியுங்க. லெஃப்ட்டில் பிரிஞ்சு போகிற ரோடு தான் கரிக்கூர் போகிற ரோடுங்க. நம்ம ரைட்டில் பிரிஞ்சு போகிற ரோட்டில் இப்போ பயணம் பண்ணி போக போகிறோங்க. பாருங்க மக்களே, இந்த இடத்துல லெஃப்ட்டில் ரோடு போகுது, ரைட்டில் ரோடு போகுது. லெஃப்ட்டில் போகிற ரோடு தான் கரிக்கூர் போகிற ரோடுங்க. நம்ம ரைட்டில் போக போகிறோங்க. இந்த ரோடு ரெண்டாக பிரிகிற இடத்துல, அதாவது லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் பிரிகிற இடத்துல ஒரு சின்னதாக ஒரு கிராமம் இருக்குங்க. அந்த கிராமத்தை தாண்டி நம்ம இப்போ பயணம் பண்ணி போயிட்டுருக்காங்க. சுற்றி இருக்கிற பகுதியில் எப்படி இருக்கும் பாருங்கள் மக்களே. ஃபுல்லாகவே டீ எஸ்டேட்டாக தான் இருக்குங்க. அதுபோக பாருங்கள், மலையோட மேட்லலாம் ஃபாரஸ்ட் இருக்கும். அதுபோக டீ எஸ்டேட் தான் இங்கே ரொம்ப அதிகமாக இருக்குங்க. நம்ம இப்போ எங்கே பயணம் பண்ணி போக போகிறோன்னா கொப்பையூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்கு பயணம் பண்ணி போகிறோங்க. அநேகமாக பாருங்கள், இங்கேருந்து அப்படியே ரோடு கீழே போய் அங்கே ரோடு போகுதுங்க, தார் ரோடு. அதுக்கு மேலே அப்படியே போனோம்னா அந்த மலையோட மேட்டில் போகணுங்க. அந்த இடத்துல வீடுகளில் தெரியுதுங்க. அங்கே தான் நம்ம இப்போ போக போகிறோம். அந்த இடத்துல பாருங்கள், ஒரு காங்கிரீட் ரோடு மாதிரி தெரியுங்க. அதெல்லாம் தான் நம்ம பயணம் பண்ணி போகிறோம். இங்கே தார் ரோட்டில் இப்படி போனோம்னா அந்த ஒரு இடத்துல ரோடு லெஃப்ட்டில் ஒரு காங்கிரீட் ரோடு பிரியுங்க. அந்த ரோட்டில் அப்படியே பிரிஞ்சு அப்படியே மலைக்கு மேலே அப்படியே போனோம்னாங்க அந்த இடத்துல இருக்கிற ஒரு கிராமத்துக்கு நம்ம போய் சேரலாங்க. அந்த கிராமத்தோட பேர் கொப்பையூர் அப்படிங்கிற கிராமங்க. இப்போ நம்ம இந்த வீடியோ பதிவில் கொப்பையூர் அப்படிங்கிற கிராமத்தை தான் போய் பார்க்க போகிறோம். இந்த கிராமத்துக்கு போகும்போதுங்க வழியெல்லாம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அந்த நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மலைக்கு அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே சரிவுங்க. பாருங்கள், இங்கேருந்து பார்க்கும்போது தெரியுங்க மலையோட உச்சி தெரிவி பார்த்திங்களா. அதுக்கு அந்த பக்கம் ஃபுல்லாகவே மலை சரிவுங்க. அந்த சரிவு ஃபுல்லாகவே வனப்பகுதிங்க. அதெல்லாம் நம்ம இப்போ போகும்போது வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக நிறையன்னு சொல்ல முடியாதுங்க. கடைசி ஒரு 3-4 வீடியோவுக்கு அதிகமாக கமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணலைங்க. அதாவது நீங்கள் கமெண்ட் பண்ணதுக்கு நான் ரிப்ளை பண்ணாமல் இருந்தேங்க. ஏன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருந்தாலும் வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா ரீசெண்டாக இப்போது ஒரு பெரிய விபத்துங்க எனக்கு நடந்து என் பொண்ணு மேஜராக ஒரு சர்ஜரி பண்ணி ஹாஸ்பிட்டலேருந்து வீட்டுக்கு இப்போ ஓரளவுக்கு நல்லா இருக்காங்க. ஸோ அதனால் அடிக்கடி செக்கப்புக்கு நான் கூப்பிட்டு போக வேண்டியதாக இருக்குது. அதே சமயம் ஆஃபீஸுக்கும் போகணும். லீவ் போட்டு அதிகமாக போக முடியல. வீடியோ எடுக்க டைம் கிடைக்கலைங்க. அது போக வீடியோ எடிட் பண்ணுறதுக்கும் டைம் கிடைக்கல. ரொம்ப கஷ்டப்பட்டதை வீடியோ எடிட் பண்ணி நான் வீடியோ பதிவு பண்ணேங்க. அதே மாதிரி ரிப்ளை கொடுக்குறதுக்கு என்னால் டைமே பத்தலைங்க. ஸோ அதனால் மன்னிச்சுக்குங்க. ரிப்ளை கொடுக்கலான்னு எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க மக்களே. கண்டிப்பாக உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். கண்டிப்பாக உங்களோட கமெண்ட்ஸுக்காகலாம் ஒட்டுக்கா சேர்த்து இந்த ஒரு வீடியோவிலே நான் ரிப்ளை கொடுத்துட்றேங்க. ஏன்னா என் பொண்ணு எப்படி இருக்கான்னு சொல்லி நம்ம நண்பர்களாக நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. பரவாயில்லைங்க. இங்கே பாருங்கள், கொப்பையூர் 3.2 கிலோமீட்டர் போட்டிருக்காங்க. இந்த இடத்துல போட்டிருக்கான் பாருங்கள், கொப்பையூர் 3.2 கிலோமீட்டர் அப்படின்னு போர்டு வச்சுருக்காங்க. இந்த கொப்பையூர் அப்படிங்கிற கிராமத்துக்கு தான் நம்ம இப்போ போக போகிறோங்க. இங்கேருந்து அப்படியே இந்த தார் ரோட்டில் போயிங்க, அந்த இடத்துல போயிங்க, அந்த மலைமேட்டுக்கு போயிங்க. அந்த மலைமேட்லேருந்து அப்படியே ஒரு ரோடு வருங்க, காங்கிரீட் ரோடு.
அங்கே போனோம்னா அப்புறம் அங்கெல்லாம் வீடு தெரிய பாருங்க. அதுதான் வந்து கொப்பையூர் அப்படிங்கிற கிராமம். அங்கெல்லாம் வீடெல்லாம் புதுசாக ஆயிருக்கும் போல இருக்குங்க. அது போக இந்த பகுதியில் கொஞ்சம் எஸ்டேட்லாம் இருக்குதுங்க. இதுக்கு அந்த பக்கமும் கொஞ்சம் வீடுலாம் இருக்குங்க. அதெல்லாம் நம்ம வந்து தொடர்ந்து இந்த வீடியோ பகுதியில் போய் பார்க்க போகிறோங்க. ஓகே மக்களை, தொடர்ந்து அப்படியே பயணிப்போம். நான் இப்போ சொன்ன மாதிரிங்க, என் பொண்ணுக்கு வந்து இப்போ சர்ஜரி பண்ணதுனாலங்க ஓரளவுக்கு பரவாயில்லைங்க, கொஞ்சம் க்யூர் ஆகிருக்கேன். சொல்லப்போனால் வந்து ஒரு 50% வந்து கொஞ்சம் க்யூர் ஆகிட்டாங்க. இன்னொரு 50% இன்னும் இருக்குதுங்க, ப்ராப்ளம் இருக்குது. நல்லா பேச முடியல, நல்லா சாப்பிடவும் முடியல, வாய் வந்து அதிகமாக திறக்க முடியலைங்க. இப்போதைக்கு ஒரு வருட அளவுக்கு தாங்க வந்து வாய் ஓப்பன் பண்ண முடிகிற மாதிரி அவரோட வாயில் வந்து சர்ஜரி பண்ண அந்த ஒரு ஸ்டிப்பு, ஒரு கம்பி போட்டு கட்டியிருந்தாங்க. அந்த கம்பி வந்து இப்போதைக்கு ஒரு விரல் அளவுக்கு ஓப்பன் பண்ணுற அளவுக்கு, அதான் வாய் ஓப்பன் பண்ணுற அளவுக்கு அந்த கம்பியை வந்து எடுத்து விட்ருக்காங்க. அடுத்து வந்து மே 4ஆம் தேதி இன்னொரு செக்கப் இருக்குங்க. அதில் வந்து ஃபுல்லாக வந்து எடுத்து விட்ருவாங்க அப்படிங்கிற மாதிரி டாக்டர் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேலேயும் ஒரு 6 மாதம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. ஏன்னா கொஞ்சம் ஏமாந்தால் வந்து அந்த தாடையோட ஜாயிண்ட் வந்து மறுபடியும் டிஸ்லோகேட் ஆகிருக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி டிஸ்லோகேட் ஆகிடுச்சுன்னா மறுபடியும் வந்து தொந்தரவு கொடுத்துட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொல்லியிருந்தாங்க. நீங்கள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அதாவது கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க, பொண்ணு எப்படி இருக்குன்னா கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக அதனால தான் இந்த இடத்துல ஒரு ரிப்ளைவும் கொடுக்குறேன் மக்களே. பாருங்கள், இந்த இடத்துல வந்து ஒரு பாதை இருக்குங்க. அந்த பாதையில் அப்படியே வந்து கிராம மக்கள் வந்து நடந்து போகிறாங்க. அங்கே பாருங்கள், தலையில் மூட்டையில் சுமந்துட்டு போகிறாங்க. அதுதான் கொப்பையூர் அப்படிங்கிற கிராமத்துக்கு போகிற மக்கள். கொப்பையூர் அப்படிங்கிற கிராமத்துக்கு நடந்து போகிற பாதை. பாருங்கள் மக்களே, இந்த இடத்துல வந்து ஒரு பாதை இருக்குங்க, நடந்து போகிற பாதை. இந்த பாதையில் அப்படியே கிராம மக்கள் வந்து தலையில் வந்து அதே மாதிரி ரேஷன் பொருள் நினைக்கிறாங்க, எடுத்துகிட்டு அப்படியே மேலே போயிட்டுருக்காங்க. அந்த இடத்துல தெரியுது 1 2 3 தாய்மார்கள் நடந்து போயிட்டுருக்காங்க. மொபைல் அப்படியே வீடியோ எடுத்து ஜூம் பண்ணி காமிக்கிறாங்க. பாருங்கள், இந்த இடத்துல ஒரு 3 தாய்மார்கள் நடந்து போயிட்டுருக்காங்க, தெரியுதுங்களா? இங்கே பாருங்கள், 2 தாய்மார்கள் நடந்து போயிட்டுருக்காங்க. அதுக்கு மேலே இன்னொரு அம்மா நடந்து போயிட்டுருக்குங்க. இதுக்கு மேலே அப்படியே வந்து அங்கே பாருங்கள், இங்கே ஒரு அம்மா நடந்து போயிட்டுருக்காங்க பாருங்கள். இதுக்கு மேலே அப்படியே மேல் பகுதியில் போனோம்னா அந்த இடத்துல தான் வீடு இருக்குங்க. பாருங்கள், இங்கே இருக்குங்க வீடு. இந்த இடத்துல வந்து குடியிருப்பு பகுதியெலாம் இருக்குங்க. அங்கே தான் இந்த கிராம மக்கள் நடந்து போயிட்டுருக்காங்க. இதுதான் வந்து கொப்பையூர் அப்படிங்கிற கிராமம். இதில் அப்படியே ஒரு சிமெண்ட் ரோடு இருக்குங்க, சின்ன பாலம் மாதிரி இருக்குது. அப்படி இந்த வரைக்கும் சிமெண்ட் ரோடு. அதுக்கு மேலே வந்து எஸ்டேட் வழியாக வந்து நடந்து போகிறதுக்காக ஒரு சிமெண்ட் ரோடு வந்து போட்டிருக்காங்க. அதில் அப்படியே மேலே போனோம்னா அந்த இடத்துல வந்து இன்னொரு சிமெண்ட் ரோடு வருங்க. அந்த சிமெண்ட் ரோட்டில் வந்து இந்த 4 வீலரில் போகலாம். அந்த மாதிரியான ஒரு பாதை வந்து அந்த மலைமேட்டில் அப்படியே மேலே இருக்குங்க. அந்த ரோட்டுக்கு இதில் போய் இந்த கிராம மக்கள் வந்து சேர்ந்துருவாங்க. நம்ம வந்து அப்படியே சுற்றி போக போகிறோம். அதாவது வண்டி போகிற பாதையில் நம்ம இப்போ பயணம் பண்ணி போக போகிறோங்க. யானையோட சாணமெல்லாம் இங்கே இருக்குது மக்களே. என் பொண்ணுக்கு இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல மக்களே. இந்த பகுதிக்கு வரும்போது இங்கே தாய்மாரெலாம் பார்த்ததுனால என்னால் கொஞ்சம் விட்டு தான் சொல்ல முடிஞ்சதுங்க, மன்னிச்சுங்க. என் பொண்ணுக்கு இப்போ ஓரளவுக்கு பரவாயில்லைங்க, ஒரு 50% க்யூர் ஆகிட்டாங்க. இன்னும் ஒரு 50% வந்து க்யூர் ஆக வேண்டியது இருக்குங்க. டாக்டர் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்க சொல்லியிருக்காங்க. கமெண்ட்ஸில் என் பொண்ணை பற்றி நலம் விசாரித்தா அனைத்து நண்பர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு நன்றிங்க. கண்டிப்பாக வந்து என் பொண்ணுக்கு க்யூர் ஆயிருங்க. ரொம்ப ரொம்ப கேர் எடுத்து நான் பார்த்துட்ருக்கேன். அதே மாதிரி இன்னொரு நண்பர் கேட்டிருந்தார், ஏதாவது உதவி வேணும்னா தயங்காமல் கேளுங்க அப்படிங்கிற மாதிரி கூட கேட்டிருந்தாருங்க. அவருக்கு மிகப்பெரிய ஒரு நன்றிங்க. நிறைய நண்பர்கள் எனக்கு வந்து உதவி பண்ணியிருந்தாங்க. நிறைய சொந்தக்காரங்களாம் ரொம்ப ரொம்ப எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. பரவாயில்லைங்க, நீங்களும் கேட்டிருந்தீங்க, ரொம்ப ரொம்ப நன்றிங்க. ஓகேங்க, நம்ம இப்போ இந்த கிராமத்தை பற்றி பார்க்கலாங்க. இந்த கிராமத்தோட ஒரு சைடு பாருங்கள், ஃபுல்லாக வந்து மேல் பகுதி டீ எஸ்டேட்டு. இன்னொரு சைடு பாருங்கள், அதுவும் மேல் பகுதி தான் டீ எஸ்டேட்டு. நம்ம வந்து அதாவது சின்ன ஒரு மலைக்கு கீழே அப்படியே போயிட்டுருக்கோம். இங்கேருந்து மெட்டுக்கல் அப்படிங்கிற ஒரு கிராமம் இருக்குங்க. அந்த மெட்டுக்கல் அப்படிங்கிற கிராமத்துக்கு 6 கிலோமீட்டர் பயணம் பண்ணி போகணும் அப்படின்னு ஒரு போர்டு போட்டிருக்காங்க. இந்த வழியில் வந்து இப்போ வந்து சம்மருங்கிறனால ஒரு மாதிரியாக இருக்குன்னு நினைக்கிறாங்க. இதே வந்து நல்ல ஒரு மழை காலத்தில் இந்த பாதையில், அதாவது ஒரு 2 வீலரில் பயணம் பண்ணி வந்தோம்னா செமையாக இருக்குங்க மக்களே. நான் ஏற்கனவே வந்திருக்கேங்க, எனக்கு அனுபவம் இருக்குது, அதனால தான் சொல்கிறேன்.
சம்மரில் கொஞ்சம் ட்ரையான மாதிரி இருக்குங்க. ஆனால் இதே வந்து நல்ல மழை காலத்தில் வந்தோம்னா இந்த டீ எஸ்டேட்டு சுற்றி இருக்கிற மலைகள் எல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக செம்மையாக சூப்பராக இருக்குங்க. அந்த மாதிரியான ஒரு நேரங்களில் கண்டிப்பாக இந்த பகுதிக்கு இன்னொரு பயணம் பண்ணியும் வீடியோ பதிவு பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேங்க. ஓகேங்க. இந்த இடத்துல வந்து அத்தியூர் மட்டம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கிராமம் இருக்குங்க. அங்கேருந்து நம்ம வந்து இப்போ லெஃப்ட்டில் போக போகிறோங்க. அத்தியூர் மட்டமாக ஏதோ சொல்லுவாங்க, அத்தியூர் மட்டம்னு நினைக்கிறாங்க. இதுதான் அத்தியூர் மட்டம். இந்த கிராம பகுதியோட குடியிருப்பு பகுதிகள். இங்கிருந்து நம்ம வந்து லெஃப்டில் போக போகிறோம். பாருங்கள், இந்த இடத்துல வந்து ஒரு காங்கிரீட் ரோடுங்க. இந்த காங்கிரீட் ரோடு வழியாக தான் நம்ம இப்போ பயணம் பண்ணி கொப்பையூர் அப்படிங்கிற கிராமத்துக்கு போக போகிறோங்க. நம்ம அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக அந்த தார் ரோட்டில் போனோம்னா அங்கேயும் சில கிராமங்கள்லாம் இருக்குதுங்க. இந்த கொப்பையூர் அப்படிங்கிற கிராமத்துக்கு போயிட்டு வந்ததுக்கு பின்னாடி அந்த பகுதியில் இருக்க கிராமத்துக்கெலாம் அப்படியே ஒரு விசிட் போய் பார்க்கலாங்க. இது ஃபுல்லாகவே வந்து காப்பிங்க. ரைட் சைடில் இருக்கிறது எல்லாமே. லெஃப்ட்டில் இருக்கிறது வந்து டீ எஸ்டேட்டு, ரைட்டில் இருக்கிறது வந்து காப்பி தோட்டங்கள். நல்லா வெயிலாக இருக்குனால செடியெல்லாம் கொஞ்சம் அப்படியே டல்லாக இருக்குதுங்க. அதாவது எப்படிங்க, தண்ணி இல்லைன்னா எப்படி இருக்கு, செடி வந்து இலையெல்லாம் வாடி போய் அப்படியே இருக்குங்க. இந்த மாதிரி தான் இப்போவும் இருக்குது. ஏன்னா இப்போ இந்த வருஷம் பார்த்திங்கன்னா மழை வந்து சுத்தமாக இல்லைங்க. ஸோ அதனால் வந்து பயங்கரமான வெயிலுங்க. தண்ணியும் சுத்தமாக இல்லைங்க. அதனால் எல்லாமே கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்குது. இந்த மலைப்பகுதியிலே வந்து இந்த காப்பி செடிகள், டீ செடிகள் எல்லாமே வந்து ரொம்ப ஒரு மாதிரியாக தான் இருக்குதுங்க. அப்படியே இலையெல்லாம் காஞ்சி போய் ரொம்ப அப்படியே சோர்ந்து போன மாதிரி இருக்குதுங்க செடியை. மனுஷன் வேண்டாம் அப்படின்னா பாருங்கள், யானையோட சாணம். மனுஷனுக்கு அப்படின்னா செடிகளுக்கும் அப்படி தாங்க இருக்குது. ஏன்னா எல்லாமே வந்து வெயிலுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது இந்த வருஷமே. யானையோட சாணமெல்லாம் வெளியில் இருக்குதுங்க. யானை நடமாட்டம் இந்த பகுதியில் இருக்கும் போல இருக்குங்க. பாருங்கள், நம்ம இப்போ அங்கே இருக்கிற அந்த தார் ரோடு வழியாக தான் வந்தாங்க. அந்த தார் ரோட்லேருந்து தான் நம்ம இந்த பகுதியில் இருக்கிற இந்த ரோடை காமிச்சேன். இன்னும் முன்னாடி போனோம்னா அந்த கிராம மக்கள், அந்த 3 தாய்மார்கள் வந்ததெல்லாம் நம்ம பார்க்கலாம் நினைக்கிறேங்க. ஆப்போசிட்டில் இருக்கிற மலையில் எப்படிங்க பாருங்கள், நல்லாயிருக்கு. பாருங்கள், ஒரு சைடு டீ எஸ்டேட்டு, இன்னொரு சைடு வந்து அப்படியே காப்பி செடிகள்லாம் கம்மியாகி அப்படியே மலையோட சரிவு ஆரம்பிக்குது பாருங்கள். இந்த சரிவில் வந்து அங்கங்கே காப்பி செடிகள்லாம் கொஞ்சம் இருக்குது. பாருங்கள், மலையோட சரிவு எப்படி இருக்கும் பாருங்கள். ஒரு சைடு வந்து டீ எஸ்டேட்டு பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. இன்னொரு சைடு வந்து பார்த்தோன்னா அப்படியே வந்து காப்பி செடிகள்லாம் இருக்குது. அது போக அப்படியே வந்து மலையோட சரிவுங்க. மலையோட சரிவில் அப்படியே கீழே போனோம்னா அப்படியே ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டுங்க. நம்ம அப்படியே தொடர்ந்து அப்படியே முன்னேறிட்டே இருப்போம். நல்ல ஒரு அழகான பகுதிங்க. இங்கே பாருங்கள், மலையோட சரிவில் பயங்கரமாக இருக்குது. கீழே இருக்க ஃபாரஸ்ட்டில் பயங்கரமாக இருக்குதுங்க. முன்னாடி ஏதாவது வியூ பாயிண்ட் மாதிரி இருந்தால் காமிக்கிறாங்க. நம்ம ஒரு 2 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறாங்க இந்த பகுதிக்கு ஒரு டைம் விசிட் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துலையும் பார்த்தோன்னா ஒரு பாதை போகுதுங்க. இந்த பாதையில் நம்ம போனோம்னா இங்கே ஒரு கிராமம் இருக்குங்க. அந்த கிராமத்துக்கு அடுத்த ஒரு வீடியோ பதிவில் போய் பதிவு பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேங்க. பாருங்கள், இந்த இடத்துல ஒரு மண் ரோடு பாருங்கள். இந்த பாதையில் போனோம்னா இங்கே ஒரு கிராமம் இருக்குங்க. அதுபோக கீழ்ப்பகுதி பாருங்கள், ஃபுல்லாகவே மலையோட சரிவு, அப்படியே வந்து ஃபாரஸ்ட்டு. கீழ்ப்பகுதியில் பிளைன்ஸ்லாம் தெரியுதுங்க. நிழல் வந்து நல்லா குளிர்னு இருக்குங்க. அடிக்கிற வெயிலுக்கு இந்த மரத்தோட நிழல் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. நின்று பார்க்குற மாதிரி எதனா ஒரு இடம் இருக்குமா அப்படின்னு பார்த்துருக்கேன்.
இதெல்லாம் பாருங்கள் ஃபுல்லாகவே போய் மலையோட சரிவுங்க. மலையோட சரிவில் இருக்கிற சோலை, அதாவது வனங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் மக்களே. ஃபுல்லாக பாருங்கள் எல்லாமே வந்து வனங்கள். அந்த பக்கம் வந்து பவானிசாகர் டேம் தெரியுதுங்க. டேமில் தண்ணி எவ்வளோ இருக்குதுன்னு கூட இங்கே தெரியுதுங்க. இது வந்து டேமோட மேல் பகுதியில் இருக்கிற கிராமம். டேம்லேருந்து நேராக ஃபுல்லாகவே வந்து பின்னாடி பகுதியில் ஃபுல்லாக ஃபாரஸ்ட் தாங்க. ஒரு சைடில் வந்து தெங்குமரோடா அப்படிங்கிற ஒரு கிராமம் இருக்குங்க. அதுபோக இன்னொரு சைடில் வந்து இந்த மாதிரியான கொப்பையூர் அப்படிங்கிற கிராமம்லாம் இருக்குங்க. இந்த கிராமத்துலேருந்து இந்த டேமோட வியூ வந்து நல்லா தெளிவாக பார்க்கலாங்க. இந்த இடத்துல இருக்குங்க டேம். டேமில் தண்ணியெல்லாம் ஒரு நல்லா தெரியுது. வீடியோவில் தெரியுமா தெரியல. ஏதாவது ஒரு இடத்துல சின்ன ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் அதெல்லாம் காமிக்கிறாங்க உங்களுக்கு. இந்த கிராமம் வந்து கோத்தகிரிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 25 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குங்க. இந்த பகுதிக்கு வந்து பஸ் வசதி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இந்த கிராமத்துக்கு இல்லைங்க. ஆனால் அதே நம்ம வந்து அத்தியூர் மட்டம்னு சொன்னால் பார்த்திங்களா, அது வரைக்கும் பஸ் வசதி இருக்குங்க. அது வரைக்கும் வந்து அங்கேருந்து மக்கள் வந்து இந்த பாதையில் வந்து நடந்து வருவாங்க. பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் இருக்குங்க கொப்பையூர் அப்படிங்கிற கிராமத்துக்கு. அது போக நான் கீழ்ப்பகுதியில் ஏற்கனவே காமிச்சேன் பார்த்திங்களா, அங்கேருந்து ஒரு நடந்து போகிற பாதை இருக்குங்க. அந்த வழியிலையும் கிராம மக்கள் நடந்து வருவாங்க. வண்டியில் வரணும்னா மட்டும் இந்த வழியை யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேங்க. பாருங்கள், இந்த இடத்துல வந்து ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்க்கலாங்க. கொஞ்சம் மேலே பார்க்கலாம். ஓகே, செம்மையாக இருக்குது இந்த இடத்துல. இந்த இடம் அருமையாக இருக்குங்க. பாருங்கள், இந்த இடம் பார்த்தீங்கன்னா மேலே ஃபுல்லாகவே வந்து டீ எஸ்டேட்டுங்க. டீ செடிகள்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் மக்களே. அழகாக இருக்குது பார்க்குறக்கு. சூப்பராக இந்த இடத்துல வந்து பச்சை பசைகள்னு சொல்லி பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக இருக்குங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து காப்பி செடிகளும் அழகாக இருக்குதுங்க. ஆனால் மழை இல்லாதனால கொஞ்சம் சோம்பலாக இருக்குங்க. மரத்தோட நிழலில் இருக்கிறனால மட்டும் கொஞ்சம் நல்லா பார்க்குறக்கு நல்லா இருக்குங்க. வெயில் இருந்தால் இலையெல்லாம் வாடி போய் ரொம்ப சோர்ந்து போன மாதிரி இருந்ததுங்க. இந்த இடத்துல அப்படியே ஒரு சின்ன வியூ இருக்குது, அப்படியே பார்க்கலாங்க. இங்கே போனோம்னா இந்த மலையோட வியூவில் நம்ம பார்க்கலாங்க. இது ஒரு பறவை. பாருங்க மக்களே, மலையோட வியூ எப்படி இருக்கும் பாருங்கள். அருமையான ஒரு வியூங்க. வா, பயங்கரமான ஒரு வியூ இருக்குது பாருங்கள். இது வந்து மலையோட சரிவுங்க. மலையோட சரிவில் அப்படியே வந்து ஃபுல்லாகவே வந்து ஃபாரஸ்ட்டுங்க. எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த மலையோட வியூ. நல்ல ஒரு அருமையான வியூங்க. இந்த இடத்துல தான் வந்து பவானிசாகர் டேம் தெரியுதுங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சில குடியிருப்பு பகுதியில் தெரியுதுங்க. அது வந்து ஒரு கிராமம். நான் ஏற்கனவே முன்னாடி காமிச்சேன் பார்த்தீங்களா, ஒரு மண் ரோடு அந்த இடத்துல ஒன்று காமிச்சா பார்த்தீங்களா. அந்த மண் ரோட்லேருந்து நம்ம அப்படியே போனோம்னா அங்கே ஒரு கிராமத்துக்கு போய் சேரலாங்க. அது வந்து அடுத்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோங்க. சரி, அப்படி மேலே போகலாங்களா? இங்கே யாருமே இல்லைங்க, நான் மட்டும்தான் இருக்கேன். ஏன்னா இங்கே வந்து இந்த கிராம மக்கள் மட்டும்தான் இந்த பாதையில் வருவாங்க. இங்கே எனக்கு தெரிஞ்சளவுக்கு ஒரு 20-25 குடும்பங்கள் மட்டும்தான் இருக்குதுன்னு நினைக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து அந்த 20-25 குடும்பத்தில் இருக்க மக்கள் மட்டும்தான் இந்த பாதையில் வருவாங்க. ஸோ அதனால் வந்து இந்த பாதையில் மக்களோட நடமாட்டம் மிக மிக குறைவு தான். எல்லா நேரங்களில் அவங்க வந்து இந்த பாதையில் வந்துருக்க மாட்டாங்க. காலையில் மேக்ஸிமம் ஏதாவது வேலைக்கு போனால் அதில் போவாங்க. சாயங்காலம் அதே மாதிரி வேலையிலேருந்து வரணுன்னா இந்த வழியில் வருவாங்க. அதே மாதிரி ஸ்கூலுக்கு போகிற குழந்தைகளும் இந்த வழியில் தான் போவாங்க. ஓகேங்க, நம்ம அப்படியே தொடர்ந்து முன்னேறி போய் இந்த கிராமத்தை பார்க்கலாங்க. இந்த இடத்துல ஒரு வண்டிக்காரர் இருக்கார். காய்கறி வண்டி வந்திருக்கும் போல இருக்குங்க. மேக்ஸிமம் இந்த மாதிரியான கிராமத்துக்கு காய்கறியெல்லாம் வந்து இந்த மாதிரியான பிக்கப்பில் வந்து கொண்டு வந்து சேல் பண்ணுறாங்க. கீழே வந்து குடியிருப்பு பகுதியில் இருக்குது.
அண்ணா இதான் கொப்பையூருங்களா? வீடுல இங்கே கீழே இருக்குங்களா? மேலே அந்த பக்கம் வீடு இருக்குங்களா? ஓ, என்ன இதென்ன காய்கறி வண்டிங்களா? காய்கறி வண்டிங்களா? ஓ, எங்கேருந்து வருதுங்க இந்த காய்கறிலாம்? சோழர் மட்டத்துலங்களா? ஓ, கடையெல்லாம் இங்கே கிடையாது. ஓ, அதனால் வண்டியில் கொண்டு வந்து விற்கிறாங்களா? என்னென்ன கொண்டு வர்றாங்க காய்கறிலாம்? ஓ, காய்கறி மளிகை எல்லாமே இருக்குங்களா? ஓ, எத்தனை வீடு இருக்குங்கம்மா இந்த கொப்பையூரில்? இங்கே மொத்தம் 17 வீடு. 17 வீடுங்களா? 17 வீடு மொத்தம். ஓ, மொத்தமாகவே 17 வீடுங்களா? கீழே எத்தனை வீடுங்க, அங்கே எத்தனை வீடுங்க? கீழே 13 வீடுங்க. ஓ, சரிங்க. மேலே ஒரு 6-7 வீடு. அங்கே மேலே ஒரு 6-7 வீடுங்களா? 7 வீடு மேலே, கீழே 13 வீடு. 13 வீடுங்களா? ரோடு எது வரைக்கும் போகுதுங்கண்ணா? ரோடு இது வரைக்கும் லாஸ்ட் வரைக்கும் போகுது, புது வீடு கட்டிருக்க வரைக்கும் போகுது. ஓ, அந்த வீடு ஒரு 6-7 வீடு சொன்னீங்களா, அது வரைக்கும் போகுதுங்களா? அதுக்கு மேலே ரோடு லாஸ்ட் வரைக்கும் போகுது. ஓ, லாஸ்ட்னா அங்கே புது வீடு கட்டிருக்கோம். இங்கே கீழே உள்ளவங்களுக்கு 13 வீடு மேலே கட்டிருக்காங்க புதுசாக. ஓ, புதுசாக கட்டியிருக்காங்களா? அது வரைக்கும் இந்த ரோடு போகும். ஓ ஓ, இப்போ கட்டி முடிச்சிட்டாங்களா இல்லை கட்டிட்டு இருக்காங்களா? கட்டிட்டு இருக்காங்க, பாதியோட கட்டி வச்சிருக்காங்க. ஓ ஓ, எவ்வளோ தூரங்கம்மா அது போனால்? அது கொஞ்சம் பக்கத்துல. ஓ, வண்டியில் போகலாங்களா? ஒன்றும் பிரச்சனை போய் பாட்டு வரலாங்களா? ஓ, இந்த ரோடு அப்படியே போகுது. ஓ, ரோடே போகுதுங்களா? ஓ, சரி சரி. இப்போ இருக்குதெல்லாம் இந்த கீழே கீழே தெரிஞ்சுங்க, அங்கே இருக்கீங்களாம்மா? அங்கே இருக்கும். ஓ, புதுசாக வீடு கட்டணும்னு அங்கே கட்டிருக்கோம். ஓ ஓ, சரி சரி. சரி, அங்கே போய் பாட்டாங்க கீழே வராங்க. சரி, பார்த்துக்கோங்க. வந்து மொத்தம் 17 வீடுகள் இருக்குன்னு இந்த கிராம மக்கள் சொல்கிறாங்க. இந்த ரோட்டில் கீழே போனோம்னா அங்கே வந்து புதுசாக வீடெல்லாம் கட்டிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த கீழ் பகுதியில் இருக்க மக்களுக்கு வந்து இந்த பக்கம் வந்து புதுசாக வீடு கட்டுறாங்களாமாங்க. அது வரைக்கும் இந்த ரோடு போகுதுன்னு சொல்கிறாங்க. நம்ம அது வரைக்கும் போய் அப்படியே அந்த வீடு கட்டுறதெல்லாம் பார்த்துட்டு வந்து அப்படியே இந்த கிராமத்தை ஒரு சுற்றி பார்த்து அந்த கிராமத்தை பற்றி இந்த மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க. வேறு இங்கே மேல் பகுதியில் வந்து ஒரு 5-6 வீடுகள் இருக்கும் போல இருக்குங்க. இந்த இடத்துல ஏதோ 1-2 வீடு என்னமோ தெரியுது. இங்கே மேல் பகுதியில் வீடு கட்டுறாங்க போல இருக்குங்க. அவ்வளோதானா? இன்னும் போதும் தெரியலையே. வீடு இங்கே தெரியுது. கண்டிப்பாக வந்து இந்த பொருளை கொண்டு போகிறதுக்கு வழி இருக்குங்க. ரைட் பாருங்க, வழி திரும்புது. ஏன்னா இந்த வீடு கட்டுறதுக்கு வேணுங்கிற சாமான்லாம் கொண்டு வரதுக்கு கண்டிப்பாக வந்து அது வரைக்கும் வழி இருக்கும். ஓகேங்க. வீடுங்க வந்து கட்டிகிட்டு இருக்காங்க இந்த கிராம மக்களுக்காக. எத்தனை வீடு ஆகுது நம்ம தெரிஞ்ச வரைக்கும் 1, 2, 3, 4, 5, 6 வீடு தெரியுது. இன்னும் அந்த பக்கம் போய் பார்க்கலாங்க. பாரு மக்களே, இந்த இடத்துல வந்து ஒரு 6-7 வீடு தெரியுதுங்க. இந்த இடத்துல இந்த ஒரு பாதை இருக்குது. இந்த பாதையில் வந்து வந்தோம்னா இங்கே வந்து இந்த கிராமத்துக்கு இந்த கிராம மக்களுக்காக அரசு மூலமாக வந்து சில வீடுகளை கட்டி கொடுத்துட்ருக்காங்க. அதையெல்லாம் நம்ம இப்போ பார்த்துட்டுங்க கீழ்ப்பகுதியில் போய் இந்த கிராமத்தையும் இப்போ மக்கள் இருக்கிற வீடுகளையும் இந்த கிராமத்தோட தற்போதைய நிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்து வீடியோவை பதிவு பண்ணலாங்க. மேல் பகுதியில் 6 வீடு தெரிஞ்சுங்க. கீழே பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7 வீடு தெரியுங்க. மேல் பகுதியில் 1, 2, 3, 4, 5, 6 1, 2, 3, 4, 5, 6 வீடுங்க. மேல் பகுதியில் 6 வீடு, கீழ் பகுதியில் வந்து ஒரு 7 வீடு, மொத்தமாக வந்து 13 வீடு வந்து புதுசாக வந்து கட்டிகிட்ருக்காங்க போல இருக்குங்க. பரவாயில்லைங்க. இப்போ வந்து நீலகிரி மாவட்டத்தில் அது இப்போ கோத்தகிரி பகுதியில் வந்து இந்த மாதிரியான புது வீடெல்லாம் வந்து இப்போ நிறைய கட்டி கொடுத்துருக்காங்க அரசு மூலமாக. வீடு நல்லா கட்டியிருக்காங்க, பார்க்குறதுக்கு நல்லா இருக்குங்க. உள்ளே போய் பார்க்குறாங்களா? இது ஒரு ஹாலு, இந்த பக்கம் ஒரு கிச்சன் போல இருக்குங்க, இந்த பக்கம் ஒரு பெட்ரூம், வெளியே இந்த சைடு ஒரு கதவு. இங்கே ஒரு பெட்ரூம், 2 பெட்ரூம் இருக்கும் போல இருக்குங்க. பரவாயில்லைங்களே. ஒரு பெட்ரூமும் ஒரு ஹாலு, இங்கே இன்னொரு பெட்ரூமும், இந்த பக்கம் ஒரு கிச்சன், கதவுல ஜன்னல் இதெல்லாம் வந்து கொண்டு வந்து வச்சுருக்காங்க. கதவுல இங்கே ஜன்னல் போடுறதுக்காக கொண்டு வந்து வச்சுருக்காங்க.
2 பெட்ரூம் இருக்கிற வசதி கொண்ட நல்ல ஒரு வீடுங்க. நல்லா இருக்குங்க வீடு பார்க்குறதுக்கு. அது வரைக்கும் இந்த கடைசி வரைக்கும் அப்படியே பார்ப்போம். எல்லா வீடும் ஒரே மாதிரி தான் இருக்கும் போலங்க. இந்த இடத்துல ஒரு 5-6 வீடு இருக்குங்க. கீழ்ப்பகுதியில் இருக்க வீடெல்லாம் கொஞ்சம் பெயிண்டிங்லாம் பண்ணியிருக்காங்க. மேல் பகுதியில் இருக்க வீடெல்லாம் பெயிண்டிங் பண்ணலாம் போல இருக்குங்க. பரவலாங்க மக்களே, இப்போல்லாம் வந்து இந்த மாதிரியான கிராம மக்களுக்கு, அதாவது மலைவாழ் கிராம மக்கள், பழங்குடியினர் மக்கள் வாழ்கிற மலைவாழ் கிராம மக்களுக்கு நிறைய வீடுகள் வந்து அரசு மூலமாக வந்து கட்டி கொடுத்துட்ருக்காங்க. கேட்குறதுக்கு நல்லா இருக்குதுங்க, பார்க்குறதுக்கு நல்லா இருக்குதுங்க. கண்டிப்பாக இந்த மாதிரியான மக்களுக்கு இந்த மாதிரியான சலுகை வந்து அரசு மூலமாக கிடச்சதுன்னா அந்த மக்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இடம் வாங்கி வீடு கட்டுறதுங்கிறது வந்து ஒரு சாமானியமான விஷயம் கிடையாதுங்க. சாமானிய மக்கள் யாருமே கட்ட முடியாத விஷயங்க. ஸோ அந்த மாதிரியான நிலைமையில் இங்கே இருக்கிற கிராம மக்கள் வந்து வாழ்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து டெய்லி கூலி வேலைக்காக போயிட்டு வந்து, அதாவது பக்கத்தில் இருக்க எஸ்டேட்லேயோ இல்லை வந்து வேறு ஏதாவது தோட்டங்களில் போய் கூலி வேலை செஞ்சுட்டு வந்து இந்த மாதிரியான இடமெல்லாம் வாங்கி வீடு கட்டுறதுங்கிறது வந்து முடியாத ஒரு காரியம். ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவங்களுக்குலாம். ஸோ அந்த மாதிரியான மக்களுக்கு இந்த மாதிரியான இந்த வீடுகளை கட்டி கொடுத்தா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. இப்போ கீழ்ப்பகுதியில் இருக்க வீடுகள்லாம் பார்க்கலாங்க. மேல் பகுதியில் இருக்க வீடு அப்படியே பார்த்தோம். 2 பெட்ரூமோட இருக்குது. கீழ்ப்பகுதியில் இருக்க வீடு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதே மாதிரி தானே? ஆமாங்க, அதே மாதிரி தான் போல இருக்குது. உள்ளே போய் பார்க்கலாங்க. இது வந்து ஹாலு. இங்கே ஒரு பெட்ரூம் போல் இருக்குது. கிச்சனுங்க, சாரி, இது கிச்சனு. இங்கே ஒரு பெட்ரூமு. இந்த பக்கம் இங்கே ஒரு பெட்ரூமாக கிச்சனாக அதில் இதுதான் அவரோட கிச்சனும். இந்த பின்னாடி இந்த பக்கம் வழி இருக்குது, ஒரு கதவு இருக்குது. பரவாயில்ல, மொத்தத்தில் வந்து ஒரு ஹாலு, 2 பெட்ரூமு, ஒரு கிச்சன். பரவாயில்ல, வீடு வந்து ஓரளவுக்கு நல்லா பெருசாக தான் இருக்குது. நாலு 3 7 வீடு. இந்த 7 வீட்டில் வந்து இந்த 6 வீட்டு வந்து முன்னாடி கொஞ்சம் பெயிண்டிங்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு வீடு மட்டும் பெயிண்டிங் பண்ணாமல் இருக்குது. மேலே இருக்க வீட்டில் எதுவுமே வந்து இன்னும் பெயிண்டிங்லாம் பண்ணல. இப்போ வந்து இன்னும் பாதியில் நிற்கிது போல் இருக்குங்க வேலையை. இப்போ வந்து எலெக்ஷன்லாம் முடிஞ்சிருச்சு. இனி ரிசல்ட் எல்லாம் வந்ததுக்கு பின்னாடி மறுபடியும் இந்த வேலை வந்து தொடர்ந்து நடைபெறும்னு நினைக்கிறாங்க. அது எல்லாமே வந்து இந்த கிராம மக்கள்கிட்ட கீழ்ப்பகுதியில் போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க. ஓகேங்க, நம்ம அப்படியே கீழே போகலாங்களா? ஓகே, நம்ம இப்போ இங்கேருந்து கிளம்பலாம். கிளம்பி போய் அப்படியே கீழ்ப்பகுதியில் போய் அந்த மக்கள்கிட்ட இந்த கிராமத்தை பற்றியும், யானையோட சாணம் இருக்குது, கிராமத்தை பற்றியும் இந்த வீடுகளை பற்றியெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து சோலை ஏற்றுக்கு ஏதோ வழியெல்லாம் போகுதுங்க. உள்ள நம்ம வந்து ஏதோ தோட்டங்களுக்கு போகிற வழின்னு நினைக்கிறேங்க. இந்த பக்கம் அப்படியே மண் ரோடு போகுது. நம்ம அப்படியே வந்து இந்த பக்கம் போகலாங்க. ஆனால் தெரியாத பாதையெல்லாம் போக வேணாம். அந்த பக்கம் தோட்டம் இருக்குன்னு நினைக்கிறாங்க. இல்லைனா அப்படிலாம் மண் ரோடு இருக்காது. கண்டிப்பாக வந்து இந்த பிக்கப் அந்த மாதிரியான வாகனங்கள்லாம் போயிட்டு வரும்னு நினைக்கிறாங்க. பரவாயில்ல, இதுக்காகவே நல்லா வந்து திட்டெல்லாம் கட்டி விட்ருக்காங்க பாருங்கள். பாருங்கள், இந்த மாதிரியான ரிவீட்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான நல்ல மொத்தமெல்லாம் பண்ணி அதுக்கு மேலே தான் வந்து வீடு கட்டியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. ஏன்னா வந்து மழையில் பெஞ்சுன்னா மண் சரிவெல்லாம் ஏற்படாதுங்க. நல்ல விஷயங்க. நல்ல ஒரு பிளான் பண்ணி நல்லா கட்டி கொடுத்துருக்காங்க. சின்ன குட்டி
பையன் வந்து எட்டி பார்த்து போகிறாப்புல. போகல நின்று தான் இருக்காப்பேன். ஏன்னா வித்தியாசமாக ஒரு வண்டி சவுண்டில் கேட்குதுன்னு. இங்கே மேல் பகுதியில் சில வீடுகள்லாம் இருக்குங்க. இங்கெல்லாம் போய் பார்க்கலாங்க. மக்கள்லாம் இங்கே பேசிகிட்டு இருக்காங்க. அம்மா இதான் கொப்பையூருங்களா? மேலே வீடெல்லாம் புதுசாக கட்டுறாங்களாம்மா? எத்தனை வீடு கட்டுறாங்கம்மா? 13 வீடுங்களா? இங்கே எத்தனை குடும்பம் இருக்குங்க? அங்கே 13, இங்கே 8ங்களா? ஓ, கீழே வந்து அங்கே 13ங்களா? இந்த கீழே இருக்கவங்களுக்கு அப்படி இங்கே வீடு கட்டுறாங்களா? இங்கே இருக்கிறவங்களுக்குமா? இங்கே இருக்க வீடு இல்லை. இங்கே இருக்க வீடு இல்லைங்களா? ஓ, அந்த 13 வரைக்கும் மட்டும் தான் இங்கே வீடு கட்டுறாங்க. அவங்க அந்த ரோடு கீழே அந்த அப்படியே இந்த ரோடு கீழே அப்படி செழிப்பாக்குதாம்மா. ஓ சரிம்மா. அப்போ அதனால இந்த கவர்மெண்ட்டுக்கார வந்து பார்த்து இந்த யூஎன்ஸ்கார் 15,000, சரிங்க. கவர்மெண்ட் 15,000, இந்த சியோகா மெஸ்டேட் ஓ சரிங்க. 15,000. அப்போது இவங்க கையில் 10,000. அப்போது அவங்களுக்கு காசு கொடுத்து சேர்த்தி அந்த இடத்துக்கு கொடுத்து இடம் வாங்கி இந்த கவர்மெண்ட்டு எல்லா 3 பேர் 3 கூட்டணி சேர்ந்து அவங்களுக்கு இடம் வாங்கி பட்டா பண்ணி வீடு கட்டியிருக்காரு. இப்போ அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி பட்டா பண்ணியிருக்காங்களா? அந்த பட்டா இடத்துல இடம் இல்லை. ஓ சரிங்க. இடம் நம்ம அந்த கீழே இந்த ராஜமா இடம். சரிங்க. அப்போ அது வந்து அவங்க கவர்மெண்ட்டுக்காரு, வேன்ஸ்காரு, சிவகங்கை மெஸ்டேட்டுக்காரு 3 பேர் கூட்டணி செஞ்சு அவங்க இடம் வாங்கி அதை இடத்துக்கு பட்டா பண்ணி இவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. 10,000. சரி சரிங்க. ஹெல்ப் பண்ணி அவங்க பட்டா பண்ணி இடம் வாங்கி பட்டா பண்ணி வீடு கட்டியிருக்காரு. அது மட்டும் சொந்தம். இப்போ அந்தந்த வீடு கட்டினவங்களுக்கு அந்த இடம் வந்து அவங்க பேரில் பட்டா பண்ணியிருக்காங்க சொந்தமா. ஓ சரி சரி. முன்னாடி வந்து அது பட்டா இல்லை, எல்லாமே வந்து கீழுக்கு வீடுக்குள்ள பட்டா இருக்கு, அது இல்லை. அதுக்கு பட்டா அது இல்லை. ஓ இப்போ புதுசாக கட்டுறது மட்டும் பட்டா பண்ணி கட்டி கொடுத்துருக்காங்க. அதுதான் அவங்களுக்கு வீடு அந்த இடம் எஸ்டேட்டடா, பாதி எஸ்டேட்டடா, பாதி நம்ம பட்டா இடத்துல பட்டா இருக்குதா இருந்தாலும் கூட இந்த வீட்டுக்கு பட்டா இல்லை. ஓ வீட்டு பட்டா இல்லை. இல்லை. அப்போ இப்போ வந்து வீட்டுக்கு பட்டா ஆயிடுச்சு. ஓ அங்கே பட்டா பண்ணி கொடுத்து எல்லாம் முடிஞ்சது. கொஞ்சம் வேலை இருக்குது. அதான் பார்த்துட்டு தான் வந்தேன். கீழே சொன்னாங்க எங்கள் வீடு ஆகுதுன்னாங்க. சரி அதனால வீடு போய் பார்க்கலாம் பார்த்தேன். ஓரளவுக்கு மேலே இருக்க வீடுலாம் பெயிண்டில் அடிக்கல போக்கே, கீழே ஒரு 6 வீடு பெயிண்ட் அடிச்சுக்காம போல இருக்கு. உள்ளெல்லாம் இன்னும் கொஞ்சம் தளமெல்லாம் போடணும் போல இருக்கு. இடம் இந்த கதவு ஜன்னல் இதெல்லாம் வைக்கணும் போல இருக்கு. பொருளை கொண்டு வந்து இறக்கிருக்கான் போல இருக்கு. ஜன்னலில் கொண்டு வந்து இறக்கிருக்காரு. டைல்ஸ் போடணும். அந்த ஒயரிங் பண்ணியிருக்காரு. அந்த பைப் போடல. ஓ சரிங்க. பைப்புனா குடிக்கிற தண்ணி பைப்புங்களா? இல்லை, இந்த ஒயரிங் பண்ணல. ஒயரிங் சரி சரி. கரண்ட்டுக்கு பாதி இருக்குது. நமக்கு தான் இந்த வீடுக்கு அந்த வேன்ஸ்கார் இது ஒழுகுதுன்னு அந்த மேலே கொஞ்சம் கலர் பூச்சி இப்போ ரெடி பண்ணி. இது இல்லைங்களா? ஆமாம். ஓ இதில் வந்து பார்த்தோன்னா பூசெல்லாம் இப்போ ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்களா? இது ரெடி பண்ணி சரி. நம்ம நோம்பிக்கு முன்னாடி தான் கொடுத்துருக்கேன். நான் இங்கே ஒரு 1 2 3 4 5 வீடு. 5 வீடுங்களா? 5 வீடுக்கு. ஓ 5 வீடு இப்போ ஒழுகுறதெல்லாம் புத்தனை ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆமாம், ஒரு தச்ச வீடு பண்ணேன் அந்த மாதிரி. அது யாருன்னா வேன்ஸ்கார். அவரு கவர்மெண்ட்கார் செஞ்சிருக்காரு, நம்ம தெரியல. சரி சரி. அவர் பண்ணி கொடுத்துருக்காரு. அப்போ இன்னும் உழுகாதுன்னு பூச்சி கொடுத்துருக்காரு. ஓஹோ. இல்லை ரோட்லலாம் யானை சாணியில் இருக்குது, யானையில் இருக்கும் போல இருக்குங்க. ஆமாம். நான் இங்கே யானை இந்த நைட்டுக்கு 9 மணி அந்த 6 மணிக்கெல்லாம் வந்துடும். ஓஹோ. ஆற்றுல வந்து ஆற்றுலேருந்து நம்ம ஊருக்கு அப்படி வந்து உள்ளே வர்றது அப்படியே ரோடே போகுது. ரோடே கீழே அந்த நம்ம தோட்டத்துக்கு போயிரு, இப்படி வந்தா கீழே இறங்கிடும், அப்படி நடக்குது. நம்ம அப்படி போக மாட்டோம். நம்ம இந்த 6 மணிக்கு மேலே நம்ம எங்கேயும் போக மாட்டோம். அதான் ரோட்டில் பார்த்தா யானை சாணம்லாம் போட்டிருந்தது, நிறைய இடத்துல இருந்தது. சரி அதான் பார்த்துங்க கேட்டேங்கம்மா. இப்போ தோட்டம்னா அதுக்கு அந்த வீடு இருக்குதுங்களா, அதுக்கு கீழே போன தோட்டம் இருக்குங்களா? அந்த ரோடு எப்படி போகுது பார்த்தீங்களா, மண் ரோடு? அது எஸ்டேட்டுங்களா? ஓ தோட்டம்னா எங்கே இருக்குங்க உங்களுக்கு? நமக்கு தோட்டம் இங்கே கீழே இருக்கு. இதெல்லாம் இப்போ ஒழுகுறது மட்டும் பூசி கொடுத்துருக்காங்கம்மா. ஆமாம். சரி சரி. ஹாய். பாத்ரூம் பாத்ரூம்லாம் இல்லைங்களா? தனியாக கட்டி கொடுக்கலாம். ஓ சரி சரிங்க.
இதெல்லாம் உலகம் நல்லா பூசி விட்ருக்காங்கன்னு சொன்னாங்க. ஓ இதெல்லாம் பூசிருக்காங்களாம்மா? பூசிக்கோங்க. ஓ இந்த மழை கொஞ்சம் உழுகுதுக்கெல்லாம் மேலே பூசி விட்ருக்காங்களா? க்ளீன் பண்ணிட்டாங்க. இப்போல்லாம் உழுகுது இல்லைங்களா? மழை வரல வந்தா தெரியுங்களா இல்லை வந்துருக்கீங்களா? இல்லை மழை வந்து ஒழுகுது. ஓ வந்துருச்சுங்களா இப்போ மழை? வந்துருச்சு. ஓஹோ பரவாயில்ல. இங்கே மட்டும் எத்தனை வீடுமா இருக்கு? 25 வீடுல இருக்கு. 25 வீடுங்களா? அதாவது கீழேயுமே இதையும் சேர்த்து 25 வீடு சொல்லுங்க. மட்டும் தான். ஆஹா இப்போ புதுசு கட்டிருக்காங்களா? ஆமாங்கம்மா. அதெல்லாம் சேர்த்து 25 வீடு. 25 வீடு. ஓ இந்த இடத்துல இருக்க மட்டுங்க இந்த கூட்டம் இருக்க மட்டும் இது மட்டும் 8 வீடு. 8 வீடுங்களா? ஓ புதுசாக 18 வீடு. 18 13 வீடு தான் மேலே ஆச்சுங்கம்மா. இன்னும் ஆகுதுங்களா? என்ன ஆகுது? அப்போ 13 வீடு மேலே ஒரு 5 6 வீடு இருந்துச்சு, கீழே ஒரு 7 வீடு 13 வீடு இருந்துச்சு. அது போக வீடு ஆகுதுங்களா? ஆகுது. 3 வீடு வரும். ஓ இன்னும் அடுத்து ஆர்டர் வந்தால் வருங்களா? வரும். எழுதி கொடுத்துருக்காங்க. எழுதி கொடுத்துருக்காங்க. ஓ எல்லாம் அதை உந்தின்னு இங்கே மேலே வராங்க. ஓஹோ அது கீழே சொன்ன மாதிரி கீழே ரொம்ப சரிவில் இருக்கு. ஆமாம். மண்ணுன்னு பார்த்தீங்கன்னா வந்து மழை பெஞ்சுன்னா மழை கஷ்டம். காலத்துக்கு கொஞ்சம் பயம். பாறை எல்லாம் கீழே உருண்டு போயிருமா அப்படின்ட்டு மேலே கட்டி கொடுத்து. ஓ பரவாயில்ல. எப்போம்மா கட்ட ஆரம்பிச்சாங்க இது? இது போன வருஷங்க. போன வருஷங்களா? ஓ ஓ ஒரு வருஷம் ஆச்சுங்களா கட்ட ஆரம்பிச்சு? கட்டி ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இன்னும் திருப்ப கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொன்னாங்க. அதெல்லாம் வச்சிருக்கேன். பார்த்தங்க மேலே பார்த்து தான் வந்தேங்க. இந்த கதவு ஜன்னல் அதை கொஞ்சம் கீழே வந்து டைல்ஸு இதெல்லாம் வேலை இருக்கும் போல இருக்கு. மற்றெல்லாம் ஓரளவுக்கு முடிச்சு மேலே மோல்டிங் நீங்கள் எல்லாமே போட்டு முடிச்சிட்டாங்க. கீழேயுமே டைல்ஸ் போட்டு கதவு போட்டு ஜன்னல் போட்டால் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். அதேமாதிரி இந்த எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கு பின்னாடி முடிச்சு கொடுத்துருவாங்க நினைக்கிறேன். அதுதானே. ஓ சரி சரி சரி. சரிங்க. உங்களுக்கு ஆகுதுங்க? உங்களுக்கு ஒரு வீடாங்குதுங்க? எனக்கு இல்லை, எங்கள் சித்திக்கும் எங்கள் அம்மாவுக்கு தான் அங்கே வீடு. ஓஹோ எங்களுக்கு இல்லை, நாங்கள் வந்து கொக்கோடுங்க. ஓ நீங்கள் கொக்கோடுங்களா? ஓ சரி சரிங்க. நான் அப்பா அம்மா வீட்டில் இருந்துட்டு இங்கே வேலைக்கு போயிட்டு. ஓ கொக்கோடு எங்கேயுமா? எனக்கு கொக்கோடு தெரியும், வந்திருக்கேன். அங்கே கீழே நான் பங்களாப்படிக்கு மேலே. இல்லை கொக்கோடு ஊர் எனக்கு தெரியுங்க. அது கொக்கோல மேல் பகுதியில் வந்து ஒரு 4 வீடு இருக்கு. இதில் தான் நாங்கள் எங்கள் வீட்டுக்காரர் இருந்தோம், அங்கே இல்லை. ஓ இங்கே வந்துட்டோம். ஓஹோ எங்கே இருந்தீங்கன்னா அந்த கீழே இருக்குங்களா? அந்த மேலே இருக்குங்களா? அவன் 4 வீடு மட்டும் மேலே இருக்குங்க அங்கேங்களா? அதுக்கு மேல் பக்கத்தில் இருந்தோம். அந்த ஆனை எல்லாம் வந்துட்டு இருக்குல்லன்னா அந்த வழியில். ஓஹோ ஓ தனியாக வீடு இருந்துச்சுங்களா? தனியாக வீடு. ஓஹோ பசங்களெல்லாம் எங்கள் வீட்டுக்காரில்னு படிக்க வைக்க முடியாதுன்னு இங்கே வந்துட்டேன். ஓ வீட்டுக்காரர் இல்லைங்களா? ஓஹோ இறந்துட்டாங்க. தவறிட்டாருங்களா? சரி சரி சரிங்க. அங்கே வந்திருக்கேங்கம்மா. நான் கொக்கோடுக்கு பார்த்தா போயிருக்கேன். அந்த 4 வீடு இருக்குது பார்த்தீங்களா? அதுக்கு இந்த பக்கம் வந்து இப்போ ரோடு ஃபுல்லாக ஆயிருக்கும் போல இருக்கு புதுசாக. புதுசாக அங்கே வீடு கூட ஏதோ பார்த்தா அந்த திரும்ப இடத்துல ஒரு வீடு கூட புதுசாகுதுன்னு சொன்னாங்க. ஆமாம். அதெல்லாம் பார்த்துட்டு தான் வந்தேங்க. ஒரு போன மாதமா 1.5 மாதம் இருக்குங்க போய் பார்த்துட்டு தான் வந்தேன். சரி. ஓ நீங்கள் வந்து அதுக்கு முன்னாடி வீட்டுக்காரர் இறந்தனால இங்கே வந்துட்டீங்களா? பசங்களை படிக்க வைக்கணும். ஓ இங்கேருந்து நீங்கள் கட்டி அங்கே போனது, அவர் தவறுனால திருப்பி இங்கே வந்துட்டீங்க. ஓ இருக்காங்க எங்கள் வீட்டில், எங்கள் அத்தைகள்லாம் இருக்கு. சரி சரி. போய் பார்த்துட்டு வரோம். ஓ இங்கேனா பசங்களை குழந்தைங்களா இருக்காங்க. நான் 2 பேரும் இங்கே வச்சிருக்கேன் படிக்க. ஓ 2 குழந்தை அங்கேங்க 2 பேர் இங்கே இருக்காங்களா? அத்தை கூட போயிருக்காங்க. ஓ 4 குழந்தைங்களாம்மா? ஓஹோ என்னென்ன படிக்கிறாங்கம்மா? ஒருத்தி +2 முடிச்சிட்டாங்க காலேஜ் இந்த வருஷம். ஓ ஒருத்தி 5ஆவது போகிறான். ஒரு ஆள் 4ஆவது, ஒரு ஆள் இந்த வருஷம் சேர்த்து. ஓஹோ சின்ன சின்னவங்களா இது? சரி சரி. எங்கேம்மா பக்கத்தில் ஸ்கூலு? அத்திருமட்டாங்க. எத்தனை வரைக்கும் இருக்குமாங்க? 5ஆவது வரைக்கும். 5ஆவது வரைக்குங்களா? அதுக்கு மேலே போகணுன்னா அது சொல்லணும். சோழர் மாட்டோம் அங்கே 12ஆவது வரைக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம் இருக்குண்ணா. கீழ்கோத்தலிங்களா? ஓ சரி சரி. இல்லை வழியில் இப்போ தான் யானையோட சாணமாக இருக்குது. யானையில் வருதுங்களா? ரொம்ப தொந்தரவாக இருக்கும். அப்படிங்களா? 6 மணிக்கு மேலே. 6 மணிக்கு மேலேங்களா? வரது கொஞ்சம் பயம். ஓ இப்போ டெய்லி வருதுங்களா? டெய்லியும் வரும். ஓஹோ வா. ஒரு நைட் ஆனவே பண்ணால் இந்த பக்கம் வர்றது கஷ்டம் தான். ஆமாண்ணா. இங்கே வழியிலலாம் நின்றுருக்க முடியாது. நைட்டெல்லாம் வர முடியாது. பஸ் வசதி இல்லை. ஆனால் வண்டி பிடிச்சிட்டு வரேன்னா 600 வேணும். 600 ஓஹோ பஸ் இப்போ வந்து இறங்கணும்னா இங்கே அத்தியூர்மட்டத்தில் இறங்கி வராங்க. கீழே நான் அந்த ஆற்றுல. ஆமாம் அந்த கீழே ஒரு ஆற்றுல ஒரு திட்டு மரம் கட்டியிருந்தாங்க. நைட் பஸ்ஸில் வந்தால் ஆனை இருக்குன்னு பயந்துட்டு நாங்கள் வண்டி பிடிச்சிட்டு வந்துடுறோம். ஓ 6 மணி வரைக்கும் வர மாதிரி இருந்துச்சுன்னா அங்கே இறங்கி அந்த பாலம் மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கே இறங்கி நடந்து வந்துருவீங்க. நடந்துட்டு வரணும். ஓ இதே 6 மணிக்கு மேலே ஆச்சுன்னா இந்த ஜீப் எதாவது பிடிச்சி வந்துடுவீங்க. ஆமாம் ஜீப் தான். அதுக்கு வந்து 600 வாடகைங்களா? ஓஹோ அது பிடிச்சி தான் வரணும். பஸ் வசதி இல்லை. இல்லை ஒன்றும் இது இல்லை. சரி சரி. இப்போ யானை மட்டும் பார்த்தா இப்போ ரோட்டில் வந்து நைட்டு எப்போ போல 6 மணிக்கு மேலாம் வர முடியாது பக்கம். ஓஹோ இருட்டுச்சுன்னா வெளியே வர முடியாது. ஆனை மட்டும் தான் இருக்குங்களா? வேறு ஏதாவது சிறுத்தை அந்த மாதிரிலாம்? அதில் இல்லைண்ணா. காட்டெருமை ஆனை. காட்டெருமை ஆனை மட்டும். அது 2க்கு தான் பயம். மீதியெல்லாம் வராது. ஓ சரி சரி. இங்கே வந்து ஃபுல்லாகவே இந்த பக்கம் உள்ள தோட்டம் இல்லைங்களா? கீழே எங்கள் தோட்டம். அதுக்கு கீழே தோட்டம் தான் அப்படியே சோலை அது ஃபாரஸ்ட். ஹாய் சொல்லு. உங்கள் பேர் என்ன? மாதேஷ்குமாரா. எத்தனை படிக்கிறீங்க? 3ஆவதா? எந்த ஸ்கூலு? பங்களாப்படியா? ஓகே பங்களாப்படி ஹாஸ்டலா இல்லை டெய்லி வந்துட்டு போகிறீங்களா? பாட்டி வீட்லையா? ஓ கொக்கோரில் இருக்கீங்களா? இல்லை பங்களாப்படியில் இருந்தாங்களா? சரி
யானை தொந்தரவில் இப்போ பங்களாப்படி வந்துட்டாங்க. அந்த கொக்கோர்லேருந்து இப்போ பங்களாப்படி வந்துட்டாங்க. ஓ யானை பலத்தை ஜாஸ்தி. ம் நைட்டு தூங்க முடியாது, வேலைக்கு போக முடியாதுன்ட்டு இங்கே வந்துட்டாங்க. ஆனால் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வெறும் எஸ்டேட்டாக தான் இருக்குது. இதுக்குள்ளேயே இருக்குங்களா? இது இருக்குங்க. எஸ்டேட்ல. அது எப்படின்னா காலையில் எழுந்திரிச்சிட்டு அந்த தண்ணிக்காக அந்த மட்டத்துலலாம் ம் அதனால் பயந்து தான் நாங்கள் வேலைக்கு போயிட்டு எங்கே அந்த பாலம் மட்டம்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த மட்டத்தில் தண்ணிக்காங்க தண்ணி ஓடிட்டே இருக்குது. ஓ ஓஹோ பயந்து வேலைக்கு போயிட்டு வரணும். ஆஹா அது தேயிலை காட்டுன்னு சொல்ல முடியாதுண்ணா, எல்லாத்துலேயும் ஆணை இருக்குது. ஓஹோ அது இப்போ இந்த வெயில் ஜாஸ்தினால தான் காணும். சாயங்காலம்னா வந்துடும். ஓஹோ வெயில் ஜாஸ்திங்கன்னு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஓஹோ எங்கேயுமே வேலைக்குள்ள போகிறீங்க தோட்டத்துக்கு? எஸ்டேட்னா எந்த எஸ்டேட்டுக்குமா? இங்கே அத்திரமட்டம். அத்திரமட்டங்களா? ஓ இங்கே பொம்மான் எஸ்டேட்னா அதுதான் இங்கே இல்லாமல். ஒரு நாளைக்கு சம்பளம் எவ்வளோங்கம்மா எஸ்டேட்டுக்கு? 400ங்களா? ஆம்பளைக்கு பொம்பளைக்குள்ள ஒரே மாதிரிங்களா வேறு வருங்களா? இல்லை, ப்ரைவேட்டுக்காரங்களுக்கு வந்து 480, எங்களுக்கு வந்து லோக்கலில் வேலை செய்கிறதுக்கு 400. ஓ ஓ ஓ ஓ பர்மனெண்ட்டானவங்களுக்கு ஒன்று லோக்கலுக்கு வருமாங்களா? ஓ அங்கே பர்மனெண்ட்டும் பண்ணுறாங்களா எஸ்டேட்டில்? ஓ 5 வருஷம் வேலை செஞ்சுட்டேன். ப்ரமோட் பண்ணி 5 வருஷம்? ஓஹோ எங்களுக்கு இந்த வருஷத்தோட 5 வருஷம் முடியுது. ப்ரமோட் பண்ணிடுறாங்க. பர்மனெண்ட் பண்ணால் அந்த இந்த சொல்லுவாங்களே இந்த பிஎஃப் இஎஸ்ஐ இந்த மாதிரிலாம் அதுதான் முதல்ல இருக்குங்களா? ஓ அந்த பென்ஷன் இதெல்லாம் வந்து கடைசி முடிஞ்ச போயிட்டு எல்லாம் கிடைக்குண்ணா. இல்லை. ஓ அப்போல்லாம் 42 வருஷம் முடிச்சிட்டேன். 42 வருஷங்களா? அப்போனா ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போகிற மாதிரி தான். 5 வருஷம் போயிட்டீங்கன்னா பர்மனெண்ட் பண்ணனா எல்லா சலுகையும் கிடைக்குது. ஒரு கவர்மெண்ட்ல இந்த மாதிரி சலுகை வந்து அத்தனையும் கொடுக்குறாங்க. இப்போ எல்லா ஸ்டேட்டில் இப்போ இந்த மாதிரி பண்ணுறாங்களாமா, இந்த மாதிரி இந்த ஸ்டேட் மட்டும் தான் பண்ணுறாங்களா? எஸ்டேட் கொடுப்பாங்கண்ணா, ஒரு எஸ்டேட் பொறுத்தளவு. ஓ பெரிய பெரிய ஸ்டேட் மட்டும் நம்ம கொடுக்குறாங்க, சின்ன சின்ன ஸ்டேட் தான் இருக்காது. ஓஹோ நோம்பிக்கு தான் போனஸ். ஓஹோ தீபாவளிக்கு ப்ரமோட்டுக்காருக்கு. ஓ தீபாவளி ஆனால் பார்த்தோன்னா வந்து போனஸ் கொடுத்துட்றாங்க. இல்லாதவங்களுக்கு நோம்பிக்கு அந்த மாதிரி கொடுக்குறாங்க. ஓ நோம்பினா அந்த ஊரில் இருக்கிற நோம்பிக்கு அந்த மாதிரிங்களா, இல்லை தீபாவளி பொங்கல் நோம்பிங்களா? பொங்கல் நோம்பிக்கு. பொங்கல் நோம்பிங்களா? ஓஹோ பரவாயில்ல. அப்படின்னா எஸ்டேட்டில் ஓரளவுக்கு நல்லா செலவு பண்ணுறாங்க. வேலைக்கு போனாலும் பார்த்தோன்னா வந்து என்னென்ன செலவு எடுக்கணும். காலத்துல வேலை கொடுக்குறாங்கண்ணா, வீடு எடுத்து வேலை கொடுக்குறாங்க. ஓ இப்போ வெயிலில் வேலை இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க, கொடுக்குறாங்க. ஓ அந்த வெயில் காலத்துக்கு பார்த்தோன்னா அந்த கொழுந்தெல்லாம் பெருசாக இருக்காதுங்க, இருக்காது, வேலையும் பெருசாக இருக்காதுன்னு வேலை சொல்லுவாங்க. கொடுப்பாங்கண்ணா. ஓஹோ ஓ கொழுந்து எடுக்கிற வேலைனா வேறு வேலை 3 கொடுக்குறாங்க. நாள் இல்லைன்னா 3 நாள் வேலை கொடுப்பாங்க, வேலை இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. ஓஹோ ஓ வேற இடத்துலலாம் வேலை கிடைக்காது, இங்கே வேலை செய்யறதுனால அப்படி கொடுத்துருவாங்க. அப்போ எஸ்டேட்டுக்கு வேலை போகிறது உங்களுக்கு பெஸ்ட்டு. ஏதோ ஒரு வேலை கொடுத்துருவாங்க, குழந்தை எடுக்கிற வேலைனா கூட வேறு ஏதோ வேலை கொடுத்து நமக்கு எப்படியோ வார சம்பளத்துக்கு கொடுத்துருவாங்க. எப்படியோ காப்பி வேலை, பொதர் வெட்டுறது, ஓஹோ ஏதோ வேலை செய்யணும் தானே, செய்யணும். அதான் கஷ்டத்துக்கு நம்ம செஞ்சு தான். கண்டிப்பாக நம்மளோட வயிற்று பசிக்கு கண்டிப்பாக வேலைக்கு போய் தாங்கணும். அந்த வேலை வந்து நிரந்தரமாக கிடைக்கணும், அதான் மெயின். பட் நிரந்தரமாக கொடுக்குறாங்கன்னா சந்தோஷமான விஷயம் தான். என்ன சொன்ன மாதிரி சில எஸ்டேட்டில் வந்து பார்த்தோன்னா வேலை ஒரு நாள் இருக்கும், ஒரு நாள் இல்லாம்பாங்க, ஒரு வாரம் வேலை இருக்குது, ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா வேலை இல்லாம்பாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் தொடர்ந்து வேலை கொடுக்குறாங்கன்னா அதுவே நல்ல விஷயம் தான். அதெல்லாம் பரவாயில்ல. பாதுகாப்பு வண்டி வருது, ஒரு நாளுக்கு விட்டுட்டுனா வண்டியில் கொண்டு வந்து விட்டுருவாங்க. ஓஹோ நம்ம நடக்க முடியலன்னா லீவ் கேட்டுட்டு இருந்துக்கலாம். ஓஹோ அப்படி. ஓ டெய்லி வண்டிலேயே வந்து கூட்டு போடுறாங்களாம்மா? ஆமாம், காலையில் வரும், சாயங்காலம் நடந்துட்டு வந்துடுவோம். ஓஹோ இந்த 6 மணிக்கு தாண்டுச்சுன்னா மட்டும் கொண்டு வருவாங்க. கொண்டு வந்து 6 மணிக்குள்ளனா நடந்து வந்துடுவீங்க. ஓ சரி சரி நடந்து வருதுன்னா இப்போ இந்த காங்கிரீட் ரோடு தான், அதே ரோட்டில் தான். இப்போ எல்லாரும் ஒட்டுக்கா சேர்ந்து வரும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒட்டுக்க இல்லைண்ணா, நாங்கள் ஒரு 3 பேர் 4 பேர் தான் போவோம். ஓ சரி சரி சரி. வேலை பொறுத்தளவு பிரித்து விடுவாங்க. ஓ அந்த எஸ்டேட்டில் அங்கங்கே வேலை பிரித்து விடுவாங்க. ஓ இந்த ஊரில் இருக்க எல்லாருமே அப்படி எஸ்டேட் வேலைக்கு தானம்மா? ஆமாண்ணா, எஸ்டேட் வேலை பக்கத்து வேலை விட்டு இங்கே என்ன போவோம். அதுதான் கண்டிப்பாக. ஏன்னா பக்கத்தில் வேலை இருந்ததுன்னா நம்மளுக்கு போகிறதுக்கு வரைக்கும் சௌகரியமாக இருக்கு. ஒரு 10 நிமிஷம் போனோமா, வேலையை செய்கிற இடத்துக்கு போனோமா. இல்லைண்ணா காலையில் 8 மணி பஸ் போகணும், சாயங்காலம் 8 மணி பஸ் ஆகும். அதெல்லாம் வந்து அணைக்கட்டெல்லாம் முடியாது. எஸ்டேட் வேலை பெஸ்ட்டு. பரவாயில்ல, பக்கத்துலேயே வந்து எஸ்டேட் வேலை கொடுக்குறதுனால நல்ல விஷயம். சரி சரி. ஹாய் பாய் பாய். மக்களே இந்த இடத்துல வந்து ஒரு 7-8 வீடுகள் இருக்குங்க. இந்த வீடுகள் இருக்கிற மக்களுக்கு வந்து வீடு வந்து தண்ணி அதாவது மழை பெஞ்சால் ஒழுகுன்னு சொன்னாங்க, அதெல்லாம் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அது போக கீழ் பகுதியில் வந்து ஒரு 13 வீடு இருக்குது. அந்த 13 வீட்டில் இருக்க மக்களுக்கு வந்து மேல் பகுதியில் வந்து வீடு கட்டி கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் இப்போ பார்த்தீங்க. இப்போ நம்ம அப்படியே தொடர்ந்து கீழ் பகுதியில் போய் அங்கே இருக்கிற 13 வீட்டில் இருக்க மக்கள்கிட்ட இந்த கிராமத்தை பற்றி கேட்டு தெரிஞ்சுட்டு இந்த வீடியோ பதிவை நம்ம முடிக்கலாங்க.